அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, நவராத்திரி விழாவினுடைய 2ஆம் நாள் பூஜைக்காக இங்கு நாம் குழுமி இருக்கிறோம். முதல் 3 நாட்கள் துர்க்கை, அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி தேவி, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவி, 10ஆம் நாள் வெற்றி திருநாள் என்று கொண்டாடுவதற்காக இங்கு குழுமி இருக்கிறோம். குருநாதருடைய கட்டளைப்படி அனுபவம் இல்லாமல் பேசக்கூடாது. ஆகையினால் இந்த 4 நிலைகளிலுமே அம்மையினுடைய அருள் எனக்கு கிடைத்திருப்பதனால் நான் நவராத்திரி விழாவிலே அம்மையினுடைய சிறப்பை, அவளுக்கு எனக்கு அருள் செய்த திறத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியிலே நாம் அவளை பூஜை செய்வதற்காக இதை தெரிவு செய்துள்ளேன். தொடர்ந்து பல ஆண்டுகளாக நீங்களும் இதில் கலந்து கொள்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்ததுதான், நான் பிராமணன் இல்லை, அதாவது நான் பிராமின். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. நல்ல வேளை எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. அதனால உண்மைகள் ஒன்றாக இருக்க பிராமணன் அதை வேறாக சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி தன் சுய லாபங்களுக்காக மெதுமெதுவாக திசை திருப்பி இதுதான் கடவுள் என்று, கடவுள் இல்லாதவைகளை எல்லாம் கடவுள் என்று சொல்லி நிலைநிறுத்துவது இவனது வழக்கம். மக்களுக்கு, பாமர மக்களுக்கு அதிகமாக ஆன்மீக தகவல்கள், அறிவுகள் அவ்வளவாக இருக்காது. பக்தியிலே இருப்பார்கள். கடவுள் பயத்தினால் பிராமணன் பயமுறுத்தியுடன் அதற்கு பயந்து கொண்டு அவன் சொல்கிற பொய்களை எல்லாம் அதுதான் கடவுள். ஏனென்றால் அவன் நேரடியாக பொய்களை சொல்ல மாட்டான். அப்படி சொல்லி தோற்று போனது யூத சமயத்திலே. யூத சமயத்தினுடைய தோரா என்பது அவருடைய ஆதி சமய நூல். ஆனால் அவர்கள் அதில் கை வைக்க விடவில்லை. அதனால் டால்முட் என்று புதியதாக எழுதுகிறான். புதியதாக எழுதி ஆலயவனுடைய அக்கிரமத்தை எல்லாம் மெதுமெதுவாக சேர்த்து அதையெல்லாம் கடவுளினால் அங்கீகரிக்கப்பட்ட அக்கிரமங்களால் அதை செய்து கொண்டு வந்தான். உங்களுக்கு பல முறை நான் அதை சொல்லியிருக்கிறேன், நேரலையிலே அதை காட்டியிருக்கிறேன். டால்முட் அநியாயம் என்ன, அதனுடைய மிகப்பெரிய அநியாயம். அந்த சிறுமிகளை பிராமணன் கற்பழித்து கொள்ளலாம், அதனால் அவனுக்கு பாவம் சேராது என்ற அந்த ஒன்று தான் எனக்கு தெரிந்து. இன்னும் நிறைய இருக்கலாம் உள்ளே. இதை போலவே அவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருவான். அதில் நுழைவான். மெதுமெதுவாக கடவுள் இல்லாதவர்களை கடவுள் என்று சொல்வான், கடவுள் சொல்லாததை கடவுள் சொன்னார் என்று சொல்வான். எதிர்க்கிறவர்களே கடவுளையே எதிர்க்கிறியா நீ, கடவுளின் துரோகி அப்படின்னு. அந்த துரோகின்ற வார்த்தையை சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவான் பிராமணன். அதை நான் என் விஷயத்துல பார்த்தேன். இந்த அளவுக்கு இறை அருள் பெற்றவனா நான் இருக்கிறேன், என்ன துரோகின்னு ஒருத்தன் போடுறான், பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு அது அந்த வார்த்தையை திடுக்குன்னும். அது அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை, இறை அச்சமோ எதுவுமே இல்லை. இப்படா இவனுங்க கையில போய் கோயில்ல மாட்டின்னு இருக்குது. எல்லாமே செயற்கை அமைப்புகளாக ஏற்படுத்தி அதை தான் சொன்னதை சமுதாயம் ஏற்றுக்கணும், அப்படி இல்லைன்னா அதை அழிச்சிடுறது. இது ஒரு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்லை. இந்த குழுவிடம் இப்பொழுது இந்து சமயம் மாட்டிக்கொண்டது. முன்பு யூத சமயம் மாட்டிக்கொண்டது. இயேசுபிரான் கண்டிக்கிறார். அது திசை தப்பி வேறு பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது. எப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி அப்பா அம்மாவை வயசான காலத்துல காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றினாதவன கல்லால் அடிச்சு முச்சதில் சாவடி. அப்புறம் இவனுங்க நோஞ்சி மெதுமெதுவா தான் செய்வான். அதுவும் உடனடியெல்லாம் செய்ய மாட்டான். மெதுமெதுவா அதில் மெதுமெதுவா திருப்பி என்னன்னா, நீ வயசான காலத்துல அப்பா அம்மாவை காப்பாற்றலனா கூட அந்த யூத பிராமணனுக்கு தழுப்பா ஒரு பணம் பிடிப்பை கொடுத்துட்டு அது அந்த பாவ நிவர்த்தினி ஆயிடும். பரிகாரம் பூஜை கண்டுபிடிச்சோம் பாப்பான் தான். அது உண்மையிலேயே பரிகாரம் ஆகுதா, உண்மையிலேயே அது நிவர்த்தியா, யாருக்குமே தெரியாது. கடவுள் பெறால நம்பி அதை கொடுத்துட்டோன்னா போ, நீ உனக்கு பாவம்லாம் ஆகுது, கடவுள் ராஜ்யத்தை நீ சேர்ந்துருன்னு புளி விடுவான். அவ்வளவுதான்.
அந்த பாப்பார புழுவை வெரிஃபை பண்ணவன் இன்னை வரைக்கும் யாருமே கிடையாது. அது வெரிஃபை பண்ணவங்க மட்டும்தான் இயேசு பிரான் வெரிஃபை பண்ணி அதை தப்புன்றாரு. அதே போல ஒவ்வொருத்தரும் தப்புனா, சமீபத்தில் பிராமணரான பிரம்மேந்திரர் வெரிஃபை பண்ணி அது தப்புன்றாரு. வர்ணாசிரமும் புழுவு, அது ஜாதியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, கடவுள்லாம் அதை ஒன்றும் படைக்கலன்னு சொல்லு. இதே வேலை தான் இவங்க வேலையே. வெரிஃபை பண்ணாமலே எல்லாரையும் நம்ப வச்சு வேற வழி இல்லாமல் பயமுறுத்தி அதை ஏற்றுக்க வச்சுடுவோம். ஏற்றுக்க வச்சு அதை தன்னுடைய வெற்றியாக கொண்டாடிக்கின்னு இருப்போம். பிராமணன் நினைச்சவன என்ன ஒன்றா செய்வான், என்ன ஒன்றா செய்வானா பாசிட்டிவாக என்ன செய்வான், என்ன ஒன்றா ஏமாத்துவான். அப்படிதான் கணக்கு. அது யாரை ஒன்றா இப்படி ஒன்றா ஏமாற்றி அந்த அழிவை ஒன்றா கொண்டு போய் சேர்ப்பான். இவ்வளோதான். அது ஒரு பெருமையாக பேசிக்கிறான் இப்போவும். அதனால அந்த அந்த யூத சமயத்திலே அவர் இயேசு பிரான் அதை கண்டிச்சு சொல்றாரு, இதெல்லாம் அப்படிலாம் அவர் கடவுள் சொல்லுவாரா. அதால நீங்க பார்க்கலாம், டக்குனு துரோகின்ட்டான். அவரே தேவகுமாரன். அவரு என்ன சொல்லிட்டா, துரோகி பழி டக்குன்னு போட்டுருவோம். அவங்களே வெறுப்பேற்றிடுவான். இயேசு பிரான் எவ்வளவு பெரிய நிலையில இருக்கிறாரு. அவரு அந்த ப்ரெஷர் தாங்காது. பாப்பான்னு கொடுக்குற அந்த மென்டல் டார்ச்சர் இருக்குத, அது ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த மென்டல் டார்ச்சர் தாங்காம அவரே வேசிக்கு பிறந்தவர்களேன்னு திட்டுறாரு. நம்ம இதுல லோக்கல் பாஷையில திட்டுறாங்கல்ல, அந்த பையன் இந்த பையன் ஏசு திட்டுறாரு இவனுங்களை. இந்த மாதிரி பண்றீங்க. ஏன்னா நவரவே விட மாட்டான். பிடிக்கிடிக்கு போடுவான் ஒருத்தன், இன்னொருத்தன் பிடிக்கிடிக்கு போடுவான். அந்த புனிதர்கள் சொல்ல வர்றத சொல்லவே விட மாட்டான். ஒரு வார்த்தைக்கும் ஒரு செக் பாயிண்ட் போடுவான். ஒன்னொன்னுக்கும் அப்படியே ஒரு லாக் வைப்பான். ஒன்னொன்னுக்கும் அப்படியே பண்ணுவான். அப்படியே துரோகியின் பட்டம் அப்படியே பழி போடுவான். புரியுறதா? அதான் பொய்யும் வதந்தியும் பிராமணனுடைய இருபெரும் ஆயுதங்கள் நான் வச்சிருக்கிறேன் என்னோட வெப்சைட்ல. dasaami.org பாத்தீங்கன்னா அதுல வரும். பொய்யும் வதந்தியும் பிராமணனுடைய இருபெரும் ஆயுதம். புழுவான், வதந்தி பரப்புவான், இவன் துரோகின்டுவான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. சாதாரண மக்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அந்த ப்ரெஷர் தாங்காம யோசிக்கிறான். அதே பிரம்மேந்திரன் அதை சொல்றாரு. இந்த பிரம்மேந்திர நிலை ரொம்ப பெரிய நிலை. அவர் சொல்றாரு, இந்த நிலையில் என்னாலேயே சமுதாயத்துல நடக்க முடியல. ஆன்மீக பாதையில சமுதாயத்துல நடந்தா கல்லு முள்ளும் போட்டு வச்சுக்கிறானுங்க. அவரே பிராமண ஜாதியில பிறகுத்துட்டு அவர் பிராமண அடிக்கடி பச்சையெல்லாம் சொல்லல. அவர் பாலிஷ்டா சொல்லி போறாரு. எல்லாம் இவனுங்க தானே வர்ணாசிரமம் போய் சொருவனுங்க. எல்லாம் எனக்கே நடப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்னார் சமுதாயத்தை நட. ஏன்னா இந்த மாதிரி அவன் இந்த குரூப் அவரு உணர்ந்ததே கம்மிதான். இந்த பிராமண தொல்லை உணர்ந்தது மறைந்த பிறகு இவங்க எனக்கு கொடுக்குற தொல்லைய பாக்குறாரு. அப்போ அது ரொம்ப ஹெவியா இருக்கவே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இவ்வளோ பண்றானுங்க இவனுங்க, நான் நேரடியா பாக்குறேன் இப்போ. ஏன்னா அவரால் இப்ப மறைந்த பிறகு ஒரு சித்தரா இருக்கவே, ஞான சித்தர் நேரடியா என்னென்ன தொல்லை கொடுக்குறாங்க, நான் என்ன அவசரப்படுறத நேரடியா பாக்குறேன்னு சொல்றாரு. இவ்வளவு பண்றானுங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த பிராமண தொல்லை அப்படிங்கிறது சில சமயத்துல ஃபீல் பண்றாரு. நான் உண்மையிலேயே ரொம்ப ஒதுங்கி இருப்பேன், எதுலையுமே ஏன்னா இவங்களை பத்தி தெரியும், உங்ககிட்ட தெரிஞ்சு என்னத்துக்குன்னு சொல்லி ஒதுங்கி இருப்பேன். அப்புறம் குருநாதர் தான், எவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற, உனக்கு தெரிந்ததை பேசு. சரி, வள்ளல் பெருமான் புத்தர் எல்லாம் ரிஸ்க் எடுத்து சொல்லவே தானே, நம்ம இயேசு பிரான ரிஸ்க் எடுத்து செத்து சுண்ணாம்பாயி சொல்றாங்க, அதால நம்ம கடை தேடுறோம். அதே போல ரிஸ்க் தான் தெரிஞ்சாலும் பெரியவங்க சொல்லும் போது நம்ம மற்றவங்களுக்கு சொன்னோம்னா யாரோ ஒருத்தனை பின்னால வரவனுக்காவது கொஞ்சம் பயன்படும். அப்படிதான் நான் சொல்றேன். ஆனா இவங்களுடைய அந்த நெருக்கடி, இவங்க பண்ற அந்த கெடுதி கெடுத்து விட்டுக்கினே இருப்பான். சாதாரண ஒரு பிராமண பொண்ணு +2 படிக்கிற பொண்ணு சர்வசாரமா கெடுக்கும். அவன் இயல்புல ஊறிடுது. அது கேஷுவலா ஒரு வார்த்தை அடிச்சு டக்குன்னு கெடுத்து விட்டுடும். அந்த மாதிரி அப்ப இப்ப எப்பயாச்சும் பிரம்மேந்திரன் என்ன ஃபீல் பண்றாரு, நீங்க எதுலையுமே தலையிட மாட்டீங்க, எல்லாத்தையும் ஒதுங்கி இருப்பீங்க, நான் தான் உங்களை இப்ப வம்புல இழுத்து விட்டுட்டேன். பிரம்மேந்திரன் சொல்ற ஒரு வம்புல இழுத்து விட்டேன். ஏன்னா அவர் நேரா பாக்குறாரு எவ்வளவு பெரிய கெடுதி, என்ன கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் இவனுங்க இருக்கிறானுங்க, கொலை பண்றவனுங்க. சரிதான், அந்த பெரியவான் பேர் வச்சுக்கிறது, பெத்த பேரெல்லாம் இழுத்து அவனுக்கு வச்சுப்பானுங்க. பெரியவான்றது, ஐயர்ன்றது, ஐயங்கான்றது ஒண்ணுமே இருக்க. பிராமணன்ற பேரு புடுங்கின திருடின பேரு தான். எல்லாத்தையும் பிடிங்க வச்சுக்கின்னு அதை பின்னால உட்காந்துக்கின்னு செய்யறது எல்லாம் இந்த வேலை. அப்படியே ஒரு அமைப்புகளை உருவாக்குது. பாமரம் முடிச்சாங்கன்னுங்க, அது எவ்வளவுன்னா இழுக்கலாம், ஏமாத்தி இழுத்தே அவங்கள நல்லா ஏமாத்தி இந்தடா அப்படின்னு. அந்த ஏற்கனவே அவங்க எல்லாத்துலயும் இப்ப ஆன்மீகமே என்ன செய்யணும், பகைமை இல்லாம இருக்கணும். எனக்கு புத்தர் பெருமான் என்ன உபதேசம் பண்ற, அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி வெல்வாய். அப்படிதான்.
ஆனா அந்த அன்பு கருணை இரக்கத்தை போதிக்கிறதுக்கு பதிலா இவனுக்கு பகைமையை உசுப்பேத்துவான். அவன் இப்படியே இஷ்டம், கிறிஸ்டின் இப்படியே இஷ்டம், முஸ்லீம் இப்படியே இஷ்டம், அவனை கலால் அடி, அவனை எதிரி, அவனை விரோதி, அப்படி பண்ணி விட்டுருவான். பிராமணன் விரோதத்தை கலப்பி எல்லாத்தையும் பண்ணி விடுவான். அதனால அவனுக்கு ஈஸியா ஜனங்க கிடைப்பாங்க. கிடைச்சோன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பகைமை உணர்ச்சியை தூண்டி பெருசா வளர்த்துற வேண்டியதுதான். வளர்த்துட்டு அவனுங்கெல்லாம் குளிப்படைய, அதுல யார் விசுவாசம் வரான் அவனை தலைவனாகிறது அந்த அமைப்புக்கு, அவனுக்கு நீ வட்டம் மாவட்ட செயலாளர் அப்படியான் இப்படியான் வாங்கிச்சு. அப்புறம் அவன் காட்டுற ஆளை கொல்லுன்னா அவன் கொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு தகுதியான ஆளை தேர்ந்தெடுத்து வச்சுப்பான். கொல்ல மாட்டாத ஆளை அவனை செலக்ட் பண்ணவே மாட்டான். அவன் சாதாரண ஆளா இருக்க வேண்டியதுதான் கும்பல்ல. அவ்வளவு இருக்குது. இவனுக்கு எப்படி ஆன்மீகம் வளர்ப்பானுங்க? ஆன்மீகன்ற பேரால பிராமண வசதின்னு உங்க மண்டையில ஏற்றி அவனை வச்சு சடங்கு சம்பிரதாயத்தில் உங்களை செய்ய வச்சு அது மூலமா அவனுக்கு தன் ஜாதி இனத்துக்கு ஒரு வருமானத்தை அவன் சேர்த்துக்குவான். அவ்வளவு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை தான் நீ செய்யறான். இவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் இதை உங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சொன்னதானே இவ்வளவு நாள் வரீங்க, அதனால நான் இதை சொல்லி கொண்டே இருக்கிறேன். அந்த யூத சமயத்துல அந்த மாதிரி டால்முட் எழுதி அவரை சாவிச்சு எனக்கு இங்க போற கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது புரியுது, இது இப்படிதான் இயேசு சொல்லியிருப்பானுங்க. அவன் போய் சொல்றான் அப்படின்றான் பட்டுன்னு. அவன் துரோகி அப்படின்னுவான். பிராமணன் கிட்ட கத்தோம்னா பிராமணன் எதிர்க்கிறான், அவன் துரோகி. ஜனங்க அங்க டீப்பா பார்க்க போறாங்களா? குருநாதர் கட்டளையே சாதியை சம்மட்டி கொண்டு அடின்ட்டு போனாரு. நான் சம்மட்டி கொண்டு அடிக்கிறேன், சாதியை சம்மட்டி கொண்டு அடினாரு. வருணம் இல்ல, ஆசிரமம் இல்ல, தர்மம் இல்ல, ஒன்றும் இல்ல. தெரியுதா? எத்தரப்பு மக்களும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்களே ஜாதிகளை பிரித்து அவைகளை நியாயப்படுத்தியது. சமயம் சிரித்தது போல் இறைவனும் சிரித்தான். புனித இதயங்களை பிரித்த சமயத்தின் பிடியில் இருந்து இறைவனை பிரி. இது பிரம்மேந்திர குருநாதர் கட்டளை. சரிதா? அதைதான் நான் செயல்படுத்துறேன். ஆனா அதாலதான் நான் திசை தப்பி போற இருந்ததை அப்படிலாம் இல்லைன்னு இழுத்து திரும்ப என்ன உட்பட வச்சவர் அவரு தான். அதனால அந்த கொள்கை சரியா இருந்து என்னையும் எனக்கு பயன்பட்டு இருக்கிறதுனால நான் அதை செய்த. ஆனா பாமர மக்கள் அது தெரிய போறது கிடையாது. அப்ப அவன் என்ன சொல்றான், அந்த பாமரத்தனத்தை அழகா யூஸ் பண்ணுவான். அவனுக்கே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா கூட ஜனங்களுக்கு தெரிய போறதில்ல. அதனால இவன் பிராமண கட்டத்தான் பிராமணே இருக்கிறான், அவன் குர துரோகி அப்படி போட்டான் உண்மையிலே வருதான். அந்த வார்த்தையை முதல்ல படிக்கும்போது பகீர்ந்து நம்மளுக்கு அந்த வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தை. ஆனால் நீங்களாம் எச்சரிக்கையா இருங்க. நிலை அடைந்தவர்களை நோக்கி அந்த வார்த்தைகளை ஜாக்கிரதையா பயன்படுத்தும். ஏன்னா உங்களுக்கு அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு நம்முடைய எண்ணங்கள் போய் அவங்க கிட்ட மோதி அதுதான் ஆசீர்வாதம் பலமா நம்மளுக்கு திரும்பி வர்றது. நிறைய பேர் கூட சில பேர் கூட சொல்லுவாங்க, நான் எதுவுமே கேட்டதில்லை சாமி, ஆனா எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னுவாங்க. என்னன்னா அந்த நல்ல எண்ணம், அந்த எண்ணமே அவங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை வரும்போது தானா மோதி அது அவங்களுக்கு அனுகிரகமா மாறி அது ஞான சித்துன்னு பேரு. இறைவனுக்கு ஞானிக்காக இறைவன் சித்து விளையாடுகிறான்னுவார். அதான் ஞான சித்தர்கள்னு பேரு. அந்த மாதிரி அது நடந்துகினே இருக்கும். அப்ப அந்த மாதிரி இடத்துல இந்த தீய வார்த்தைகள் அவங்கள குரு துரோகின்னு போட்டோன்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் புரியுதா? அதை என்ன பண்ண, இப்ப நான் இப்படி சொல்லி கொடுக்கும் போது அதே தான் உனக்கு சொல்றேன், நீங்க கொஞ்சம் பெரியவா சொல்றேன், அப்படி அதே மாதிரி வரும். இவங்க என்ன நினைப்பு, இந்த பாப்பாத்தீங்களும் பாப்பானுங்களுக்கும் இவங்க ஆர்குமெண்ட்டை கேட்டுதான் மேல் உலகத்துல எல்லாம் முடிவு எடுக்கிறாங்கன்னு நினைப்பு. இவங்க அப்படியே திறமையா வாதம் பண்ணி திறமையா ஆர்கியூ பண்ணா ஏதோ தப்பு ஒன்னதார்த்திகா அப்படின்னு அப்படியே ஓஹோ அதெல்லாம் கிடையாது. அப்படி எடுத்தா காஞ்சி பெரிய ரிஜெக்ட் பண்றாங்க இல்லையா? விசிறி அடிச்சதெல்லாம் வாயில் காப்பாந்து அப்பப்ப நான் சந்தோஷப்படுவேன். விசிறி அடிச்சது மட்டும் இல்ல, அது எனக்கு காட்டினாங்க பாரு, அந்த சந்தோஷப்படுவேன். அப்ப எதை காட்டுறாங்க அவங்க? நீ மட்டுக்கும் தெரிஞ்சு நீ அப்படியே அமுக்கமா கம்முன்னுன்றத காட்டுறாங்க. ஜனங்களை சொல்லி புரிய வைக்கணுன்றதானே காட்டுறாங்க. அந்த மாதிரி காஞ்சி பெரியவர் தான் இவங்களுக்கு நம்பர் 1 பிராமண ஜாதி வெறியன்னு சொல்லலாம். சரிதா? பிராமணம் தான் அப்படின்ட்டு போறது கண் எதிர்க்கவே. இதே காஞ்சிபுரம் தான் இங்க இருக்குது, இதே மயிலாப்பூர் தான் இங்க இருக்குது. கண் எதிர்க்க தமிழ்ல பாடிதான் இறந்த பூம்பாவின் சாம்பல் உயிர் பெற்று எழுந்து வருது. அப்பவும் அந்த தமிழை பாப மொழி நீச்ச பாஷன்னு சொல்லிட்டு போறாரு ஒருத்தர்னா, இது என்ன சொல்லுவ? அது வெறி இல்லாம என்னது? அது அழிச்சின்னு வெறி இல்லாம என்னது? அது
அப்ப இதெல்லாம் வெளியில லீக் ஆகுது. குளிச்சுட்டு அவரு பூஜைக்கு போகும்போது யாருன்னா தமிழ்ல பேசிட்டாங்களா, நிச்ச பாஷையில பேசிட்டான்டா, தீட்டு போட்டு அடிச்சிடான்னு போய் குளிச்சுட்டு வருவாராம். அவங்க சிஷ்ய கோடிங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. அப்புறம் வெளியில வந்து புலவர்களுக்கு சன்மானம், தமிழ் புலவர்கள் சன்மானம், தமிழ் வளர்க்குறவங்க மாதிரி காட்டுறது. அப்ப வல்லார் சொன்னது கரெக்டா சொன்னாரா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவான். உள்ள அழிக்கணும்ன்ற எண்ணம், ஆனா வெளியில ஷோ காட்டுறது. ஆனா உள்ள சிஷ்ய கோடிகள் நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட தமிழ்ல பேசிட்டான்னா, நிச்ச பாஷையில பேசிட்டான், அதனால தீட்டு போட்டு குளிச்சுட்டு போய் நான் பூஜை பண்றேன், அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு அது பாடம், பிராக்டிக்கலா பாடம் நடத்துறது. இது நம்மள வரைக்கும் ஓகே, சிஷ்ய கோடி வரைக்கும் ஏமாந்தலாம், இவங்கள வரைக்கும் ஆஹா அவங்க தமிழ அப்படியே வளர்க்குறாங்கன்னு. சிஷ்ய கோடியை அதை பாக்குற சிஷ்ய கோடி ஜெயந்திரனாச்ச. அப்போ அவனுக்கு எது பதியம், குரு சொல்றது இதான் பதியம். அதே மாதிரி அங்க ட்ராமா காட்டுறான். அப்பர் சாமி இது நாங்க கல்லூரியில படிக்கும்போது அப்பர் சாமி தேவாரத்தை வெளியிட வராப்புல இவரு போய் அழைக்கணும், அப்படியே நாங்க தேவாரம் வெளியிட்டு அப்படியே ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி வந்து அங்க வந்து இவருக்கும் பேனர் வச்சுக்கிறான் பெருசா. அதே மாதிரி அப்பர் சாமிக்கு, அப்பர் சாமி எவ்வளவு பெரிய கிரேட்டு, நீ எந்த மூளைக்கு நீ அப்பர் சாமிகளும் பெரிய பேனர் வச்சிருக்குதான். பார்த்துட்டு உள்ள போய் கோச்சிங் போய் உட்காந்துட்டாப்புல. என்னன்னா, ஐயோ என்ன அந்த ஆளுக்கு அவ்வளவு பெரிய பேனர், அந்த ஆளு நீ வர்றதே அப்பர் சாமி தேவாரம் வெளியிட வர ஜனம் காத்து நிக்குது. அந்த விழா குழுவினர்கிட்ட கோச்சிங் நான் வரமாட்டேன் போய், என்னன்னா இவரு பேனர் பெருசாகிடுமா அப்பர் பேனர். அந்த விழா குழுவில் இருந்தவரே என்கிட்ட சொன்னார் கல்லூரியில் நான் படிக்கும் போது, இப்ப கடவுள் எனக்கு முன்னாலேயே தகவல் போடுறேன் பாரு, நான் பின்னால இப்படி எனக்கு உபயோகப்படுன்னு. எனக்கு அப்ப நான் சாமியார் ஆகணும் இதை எடுத்து சொல்லணும் தெரியாது. அவரு வந்து ஆன்மீகத்துல நான் ஆர்வமா இருக்கிறேன்ட்டு நண்பர் வந்து அவங்க வீட்டுக்கு வர வச்சிருந்தாரு. அப்ப அவரும் வந்திருந்தாரு. அப்ப சொன்னார், நான் இந்த தம்பி தான் இதுவா இருக்கிறாரு. அப்பதான் அவரு தான் சொன்னார், நான் தம்பி இந்த மாதிரி இவனுங்க பேதாபேதம் கடந்தவன்ற மாதிரி பேசுறானுங்க வெளியில, நாங்க தான் விழாக்குழு, நாங்க தான் அதை நம்பி வர வச்சோம். கொச்சின் போய் உட்காந்துட்டாரு உள்ள. அந்த பேனர் எடுத்தாதான் நான் வருவேன். அப்புறம் எதோ சாக்கு போட்டு மெதுவா அந்த பேனர் எடுத்துட்டோம். அப்பர் பேனர் எடுத்தோன்னு தான் வந்து வெளியிட்டாப்புல சொல்றாரு. அப்போ நமக்கு பெரிய அளவுல ஒரு தாக்கம் வரல, என்னடா இவனுங்கன்ட்டு. அந்த மாதிரி சைக்காலஜிக்கலா நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்கிறானுங்க பாப்பானுங்க. எவ்வளவு நடந்தாலும் கண்ணீரி எவ்வளவு நடந்தாலும் இந்த பாப்பா வசதின்னு நினைக்க வைக்கிறது. அப்ப இவங்களை பத்தி தப்பாவே எனக்கு நினைப்பே வரல. இவ்வளவு நாள் கழிச்சு இங்க வந்து எனக்கு அவரு கொலை பண்றதுக்கு ஜெயந்திரன் கையாலே அந்த விதி எப்படி பண்ணுது பாரு. இவன் வந்து பிராமணெல்லாம் கொலை பண்ணா பயிற்சி கொடுத்துருக்கான், பெரிய பழியா போட்ட பாப்பம் புழுன்னா அவர் குரு, அவரு பெரியவா. இப்ப அவர் லெவலுக்கு போடணும் பொய்னா அதுக்கத்த பொய்ய போடுறான் பாரு. பிராமணெல்லாம் கொலை பண்ணா பயிற்சி பண்றான் தோசைன்னு ஒருத்தன், அவனை கொல்லணும். நான் சொல்லுவேன் அடுத்த செகண்ட் தான் எனக்கு புரிஞ்சுது, ஆஹா அப்ப நம்மளுக்கு பாரு கண்ணெதிர்க்க. அப்புறம் கரெக்டா ஓட்டி காட்டுது. அந்த முன்னாடி நான் கல்லூரியில படிக்கும்போது அவர் சொன்னது எல்லாம், ஆஹா இவனுங்க எல்லாமே போகஸ் ஆளுங்க, இவனுங்க ஏமாத்து பேர் வழிங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுதா? எவ்வளவு அதிர்ச்சிகரமான உண்மை இல்ல அது? போகஸ் ஆளுங்க, ஜனங்களை ஏமாத்தி வேறையா நினைக்க வச்சு, ஆனா பிராக்டிக்கலா வேறையா இருக்கிறது. அப்ப நம்மளுக்கு அவர் சொன்னது சரிதான், நம்ம அதை பத்தி நம்ம சீரியஸா எடுத்துக்கல. அப்புறம் தான் புரியுது இந்த மாதிரி வந்து அப்பர் சாமியில இது பேனர் எடுக்க வச்சு, அப்புறம் நான் வேற வழி இல்லாம நான் ஒரு விழியம் போட, அங்க இவனுக்கு தானே உட்காந்துக்கிறான், யூடியூப் அந்த டியூப் எல்லாத்தையும் உள்ள இவருக்கு தான் அந்த ஆட்டி படிக்கிற மேனேஜரு எல்லாம் இவங்க தான் இருப்பானுங்க. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ல, அந்த ஆளு சும்மா டூப்ளிகேட் அவனை அழுத்துட்டான், நான் கேடுக்கிறான், அந்த வேலையை தான் பார்க்கணும், வேற வழி கிடையாது. அதனால அது ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் போய் சேரல. இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, 100 பேர் இருந்தா கூட நான் இந்த கணக்குல போறேன். அதுல 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் இருக்கிறாங்கடான்ற நான் அந்த 100 பேர்ல. அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் எனக்கு. நான் என்ன அரசியல் கட்சி நடத்த போறேன்னா, ஓட்டு வாங்க போறேன்னா, அப்படியே உலகெல்லாம் பரப்பி அது கடவுள் செயல் பரப்பணும் தான் அது பரவிடும். அது எவ்வளோ பரவிட்டு இருக்குது, வெளிநாட்டுலாம் கூட பரவிட்டு இருக்குது. இப்போ எனக்கு எதுவுமே புரியல. குருநாதர் அதையும் ஒரு நாள் சொன்னார், ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார், பொறுமையாக செயல்பட்டு நிதானமாக செயல்படுத்தி உடைத்து விட்டீர்கள்னாரு. ஏன்னா அப்ப புரியல. அவர் பார்த்தா உலகெல்லாமே பரவிட்டு இருக்குது. எப்படி இவனுக்கு எங்க போட்டு அழுத்தினாலும் எங்க ஒரு இடத்துல புடிங்கன்னு வந்துடுது. அது கடவுள் தானே இவனுக்கு என்ன, இவனுக்கு திறமை.
கடவுள் இந்த நேரத்துல பிராமன்ஸ எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும், பிராமண பிராடு தானத்தலான்றத முடிவு பண்ணிட்டான்னா இவங்க திறமெல்லாம் எந்த மூளைக்கு அது புடிச்சு புடிக்கணும். இப்ப கூட பாரு, எல்லா கோயிலையும் இவனுக்கு திருடுறதும், உண்டியில திருடுறதும், காசு திருடுறதும் வீடியோவோட போட்டுனேங்கிறான். நேத்தே சொன்ன உங்களுக்கு அந்த பிராமணன் டீம் ஒர்க் அது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய வகுப்பு துர்கை தேவி ஒருவனுக்காக உலகை ஆட்டி படைப்பேன் என்று சொன்ன அந்த கருத்தை வச்ச வகுப்பு. ஆனா நேத்தே அதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு இல்லையா, துர்கை தேவி எப்படி அந்த இதுவெல்லாம் நேத்தி எமோஷனலா அதெல்லாம் சொல்லிட்டேன். அதனால அதனுடைய தொடர்ச்சி தான் இது. 3 நாள் துர்கைக்காக அந்த 2ஆம் நாள்ல நான் அந்த பாடத்தை வைத்திருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அந்த 4 நட்சத்திரம்லாம் பார்த்தா என்னால முடியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது எந்த நாள் எந்த நான் பின்னால் சாமியாராக போறோம் இவங்களுக்கெல்லாம் சொல்ல போறோம் நான் நினைச்சேன். ஒன்றும் இல்லை, துர்கையினுடைய அந்த ஆற்றலை பார்த்து அப்படியே வியப்படைஞ்சு அப்படி இருக்கிறேன் நான். அதனால அந்த 4 நட்சத்திரம்லாம் நான் எதுலையுமே முக்கால்வாசி 4 நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாது. அப்ப அதுக்கு சாக்கா குருநாதருக்கு பாட்டை எடுத்துக்கிறேன். அவர் என்ன படிக்கிறார், திதிவார நட்சத்திரம் எதுவுமின்றி புதி போட்டு மனம் கொண்டு வருவோருக்கே அருள் செய்வா முருகான்ட்டார். திதிவார நட்சத்திரம் மனம் குதி போட்டு வரணும் அவனுக்கே அருள் செய்ய, அவ்வளவுதான். இந்த திதி கிருத்திகை திதி அந்த மாதிரி எல்லாம் அதை பத்தி கவலைப்படாம அந்த மாதிரி இருந்துட்டேன். அதனால இனிமேல் நான் அந்த ஞாயிறு பொது வகுப்பு வருது இல்ல, 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி, இந்த பொது வகுப்புல இந்த நவராத்திரி எல்லாம் முடிஞ்ச பிறகு முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். விநாயகர் எனக்கு செய்த அருள் செயல்ல போட்டியில வருது இல்ல, அந்த ஒரு ஞாயிறும் ஒரு அருள் செய்யற தினமா அதை விலக்கி கொண்டு வர போறேன். அப்பதான் அது சரியா வருது. அதனால துர்க்கை அம்மை நான் எப்படி அந்த இலங்கை பிரச்சனை எழுத போகுது அந்த மாதிரி சொன்னாங்க நேத்து. அப்புறம் எப்படி அசுரனோடு யுத்தம் செய்தாங்க இங்க இதாலே நேத்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால இதை இப்போ இங்க சொல்ல வர இந்த மாதிரி இந்த பிராமணனுடைய அக்கப்போர் என்று அழும்புறது குருன்ற ஸ்தானத்துல இருக்கிறவங்களே இந்த மாதிரி தான். அப்ப அந்த வாயில் காப்பா அந்த இவன் பார்த்து சும்மா இருக்குமா, அதையும் இதையும் சொல்லிட்டாங்க. காஞ்சி பெரியருக்கு வந்த காமெடி ஆசை சொல்லிட்டு அவர் பண்ண காமெடி, ஜெய விஜயர்கள் மேல இருக்கிறாங்க துவாரமா, அந்த பேர்ல அப்படியே சிஷ்ய கொடி உருவாக்குறாரு பாரு, யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ட்டு. அந்த வாயில் காப்பந்த விசிறி அடிச்சோட நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப டக்குன்னு ஆகா, இவர் ஆசை என்னன்னா இவரை பெருமாளாவும் இவங்க 2 சிஷ்ய கொடியும் துவாரபாலர்கள், ஒருத்தர் ஜெய விஜய பிராபால, அதனால ஒருத்தர் ஜெயந்திரர் ஒருத்தர் விஜயந்திரர் துவாரபாலம் நிற்பாங்களா, இவர் உள்ள பள்ளி கொண்ட பெருமாளா இருப்பாராம். பித்திய ஆசைய திருமூலர் அதான் சொல்றாரு, ஆசை எருமீன்கள் ஆசை எருமீன், ஈசனோடு ஆயின ஆசை எருமீன். நீங்க கேட்கலாம், ஈசனோடு ஆயின எப்படி சாமி ஆசை வரும், இதுதான் ஈசனோடு ஆயின ஆசை. அப்படியே இவரு அப்படியே இதுவாயி அதுவாயி அப்படியே போயின்னு கற்பனை உலகத்துல போய், ஆனா கட்சியில அது பார்த்தா பொம்பளை பொறிக்கிங்களாவும் கொலகாரங்களாவும் இருக்குது. இதுக்கு 2 துவாரபாலா இருந்தா உள்ள இவரு தான் பெருமாளா இருக்கணும். காஞ்சிபுரம் இல்லையா, நீங்க நினைச்சு பாருங்க, உள்ள இருக்கிற பெருமாள் யாரு, இந்த பெத்த பெருமாள் காஞ்சி பெரிய பெருமாளா இருந்தா இது ஒண்ணு கொலை பண்ணின்னு இருக்கும், இந்த பொம்பளைங்களை பொறிக்கின்னு இருக்கும் ஒண்ணு. இப்படிதான் லட்சணமா இருக்கும் அது. அப்ப அதான் நினைச்சேன், ஏன்டா இந்த வாயில் காப்பு வந்து ஏன்டா கோபம் வந்ததுன்னா அவங்க பேரால் இவர் நடத்துற கூத்தி இங்க. அது பார்த்து வரட்டன்னு பார்த்து விசிறி அடிச்சுது, 2 வாட்டி விசிறி அடிச்சுது பார்த்தேன் நான். நீ யாரு கேட்டாலும் தைரியமா சொல்ல, சாமி பார்த்தாரு. அதனால அந்த வார்னிங்கும் மறக்காதீங்க. என்ன வார்னிங் சொல்லுது, உனக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் பூலோகத்துலதான், இங்க வச்சு கூடாதுன்னு வர செம்ம ஸ்டேட்மெண்ட். அது பிரம்மஞான உபதேசம்னே எடுத்துக்கலாம் அதை. ஏன்னா மதிப்பு மரியாதை செயற்கையை அங்க கொண்டு வரலாம். அததான் இன்னைக்கு பாப்பாங்க கூட்டம் செஞ்சுன்னு இருக்குது. மேலுலகத்துல விசிறி அடிச்சாரா என்னன்றது யாருக்கும் தெரிய போறது கிடையாது, அதுங்களுக்கும் கூட தெரிய போறது கிடையாது, சொன்னாலும் அது ஒண்ணு ஏத்துக்க போறது கிடையாது. ஆனா நீங்க அதிர்ஷ்டசாலி, என்னிடம் வரவு நான் உங்களுக்கு இதை எடுத்து சொல்றேன், நீங்க தெரிந்து கொள்கிறீர்கள், அவ்வளவுதான். பெரிய அளவுல சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, சும்மா லேசா சொல்லுங்க. எங்க அதை பார்த்தா இது வானா இந்த மாதிரி அவர் ஒண்ணு தேராத கேஸா தூக்கின்னு உனக்கு கொடுப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, அப்படியே பிரச்சாரம் இதுவும் ஆகுதுன்னு இது பண்ணி காசு பணம் கொடுத்து ஒரு டீம் உருவாக்கி அனுப்புவானுங்க, எத்தனை வீட்டுல சொருவானுங்க. எச்சரிக்கையா இருங்க, வானப்பா நீயே அவரால் என்ன நன்மையோ அதை நீயே வச்சு நீயே நல்லா இருக்குன்னு சொல்லி அமுச்சு விட்டுருங்க. தெரியுதா அந்த மாதிரி. அப்போ நான் இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன் உங்களுக்கு, துர்கை
இப்படி ஒரு உலகையே ஆட்டி படைப்பேன் சொன்னாலே நான் அப்ப நான் எனக்கு ஒரு 24 வயசு இருக்கலாம், 23 வயசு 24 வயசு தான். அப்ப சொன்னாலே இப்ப அந்த வரங்கண்டி இல்லைன்னா இப்ப ஜெயந்திரம் போட்ட அந்த கேஷ் பட்வா அப்படி நான் பேர் வச்சுக்கிறேன். அதுக்கு கேஷ் பட்வா போட்டு பிராமண பீடாதிபதி சங்கத்தை கூட்டி அதுல ரெசல்யூஷனே தீர்மானம் போட்டு கொலை பண்ணுவானுங்களாம். பிராமண பீட இந்தியா புறக்கிறானுங்கள்ல அவனுங்கெல்லாம் பிராமண பீடாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுக்கிறானுங்களாம். அந்த சங்கத்துல ஒரு பிரிவாக யார் யாரு பிடிக்கலையோ அந்த பேரெல்லாம் ஒரு அங்க முன்மொழி வரோம். எவனா கொல்லணும், இவன் இந்த மாதிரி வந்த வரணும்னு அவங்களாம் கூடி அழைச்சு சரி சொல்லிட்டு ஒற்றுமையான கருத்து ஏற்படுத்துறாங்க பாரு. காந்தி வந்தாரு, ஒற்றுமையான கருத்தை ஏற்படுத்தி விடுதலை வாங்கினாரு. எல்லாம் வாங்க போராடுங்க வெள்ளைக்காரனை தேர்த்துலாரு. இவனுக்கு எதில் ஒற்றுமை ஏற்படுத்துறானு பாரு. அப்படியே ஒருமித்த கருத்து. இன்னும் பெரியவா நிறைய பெரியவாங்க இருக்காங்களா, காசில இருந்து சிருங்கேரியில இருந்து எல்லா பெரியவங்க. இன்னும் நீங்க யாரையாவது சம்மாரம் பண்ணணுமோ அதுக்கு அந்த பேரெல்லாம் அப்படி வச்சிடுவோம். அது நீ கொலை பண்ணணும்னு நம்ம பச்சையே சொல்லுவோம். சம்மாரம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான்னா அவர் உடனே அவனா கொலை பண்ணலாம். அவன் நார்த் சைட்ல அவனை உண்மையால இருப்பான்ல, இல்லாம இருக்க மாட்டான். அவனை கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரபிள் தான், அவனை கொஞ்சம் தூக்கிடணும்னு அவரு. இப்ப இவர் பங்குக்கு எண்ணெய் வச்சா இருப்பாரு, அங்கதான் மாட்டிக்கினாரு. எண்ணெய் எடுத்து போய் தாசன்னு வருத்தான் பிராமணம் கொலை பண்றான். அப்ப அவங்க இவர் நம்பி ஆகணும். ஏன் பெரிய இவர் சொல்றாரு, இவர் சொல்லும் போது தெரியாம சொல்லுவாரா? கொல்லணுன்னே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி லிஸ்ட் போட்டானுங்களாம், ஹிட் லிஸ்ட். அதுல 8வது பேர் என் பேருன்னாங்க. எனக்கு தகவல் 8வது பேர் ஹிட் லிஸ்ட்ல என் பேரு. எனக்கு முன்னாடி 7 பேர் இருக்குறான்னு அவ்வளவு சீரம் கொண்டு மாட்டான். நீங்க முன்ன நினைக்கிறீங்க பாப்பானல பத்திய துடுக்குன்னு இன்னைக்கு லிஸ்ட் போட்டு நாளைக்கு டொப் டொப்னு சொன்னா அவன் பேர் மாட்டிக்கும். அதனால பொறுமையா 10 வருஷம் கூட கம்முன்னு இருப்பானுங்களாம். அதுக்கான சூழ்நிலைக்காக காத்துன்னு இருப்பானுங்களாம். 25 வருஷம் 30 வருஷமாவது காத்து நின்று உன்னை கொள்றதுதான் அப்படியா அது அந்த தீர்மானம். ஏன்னா பிராமணன், புரியுதா? நீங்க சொல்லுங்க, நீங்களாம என்ன காப்பாத்தனீங்க? இல்ல நான் ஒரு கூலிப்படை வச்சு எனக்கு பெரிய பந்தா அதுவா காப்பாத்திச்சு என்ன? துர்கை தந்த வரண்டா உன் ஒருவனுக்காக உலகை ஆட்டி படைப்பு, அது காப்பாத்திச்சு என்ன? இன்னி வரைக்கும் நான் என்ன கூலிப்படையை வச்சு நிக்கிறேன், கொலகார படையை உருவாக்கி நிக்கிறேன். இன்னி வரைக்கும் நான் பாடி செயல்பட்டு தான் இருக்கிறேன். அப்ப துர்கை சானுக்கு தந்த வரம் கரெக்டு தானே, உண்மை தானே? எனக்கு உண்மை, உங்களுக்கு புரியணும், அதுக்காக சொல்ல வர. ஒருவனுக்காக உலகை ஆட்டி படைப்ப இவங்களுடைய அக்கப்போர் இதுவெல்லாம் வெளிப்படையா தெரியும். அதை பாப்பம் பண்றது அவ்வளவு உஷாரா காந்தியே கொலை பண்ணவனுங்க, புரியுதா? அந்த அக்கப்போர் நடுவுல ஜெயந்திரன் இப்படி என்ன இது பண்ணி போடுறான்னு எனக்கு கனவுல காட்டுது. அப்ப கடவுள் தானே காட்டுது. கரெக்டா உட்காந்துன்னு சொல்றாப்பல நான் ரெடியார்கிட்ட சொல்றேன், என்ன தெரியல ரெடியார், கனவுல மாதிரி ஜெயந்திரன் என்னை கொலை பண்றதுக்கு சொல்லிட்டு, அப்புறம் நானே சும்மா ஏதோ கனவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நானே அதை லைட்டா எடுத்துக்க சொல்லிட்டேன். இது ஒரு கனவு, நம்ம இங்கன்னா ஒரு 10 பேர் கூட வரமான்றாங்க, அவங்க இருக்கிற வெயிட்டுக்கு நம்மள ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா எப்படி ஏன் இந்த கனவு திடீர்னு இப்படி வந்ததுன்னு தெரியல, சும்மா ஒரு காதுல போட்டு வைக்கிறேன், ஒரு சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதே ரெட்டியாருக்கு போன் வருது, நாங்க மலையில இருக்கும்போது சாமியை கூப்பிட்டு முதல்ல வாங்க ஜெயந்திர ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். ஆடிப்பட்டு அவர் டென்ஷன் ரெடியாரு. என்ன அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏதாவது கேக்குறான், அவங்க மேலாம் எரிஞ்சு விழுந்தவரு பயா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. அப்போ எனக்கு காட்டினது உண்மைன்னு அப்ப அவருக்கு தெரியுது. அப்ப கனவுல காட்டினது தெரியுது. அப்ப அந்த கனவுல காட்டினது யாரு? துர்கை தானே எச்சரிக்கை பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்ப அதை சொல்லிட்ட உடனே அதுக்கு கரெக்டா கன்ஃபார்ம் ஆன உடனே அவங்களும் உஷாராயிறாங்க. இது அதான் தகவல், கரெக்டான தகவல். ஏற்கனவே சாமி கனவுல சொல்லிக்கிறாரு, அப்ப அது உண்மையா இருக்கு. எப்படி பத்தியா? இப்ப இந்த விளையாட்டு தான் கடவுள் விளையாட்டு. இந்த விளையாட்டு தான் கடவுள் விளையாட்டு. இது பாப்பார கேம்ன்றது தனி. இது மனித மூளையை வச்சு அவன் விளையாடுற வஞ்சக விளையாட்டு. பாப்பாரம் விளையாடுற வஞ்சக விளையாட்டுக்கும் கடவுள் விளையாடுற தெய்வீக விளையாட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். அதுக்கு தான் இவ்வளவும் சொல்றேன். ஏன்னா நீங்களோ உங்க பசங்களோ புள்ள குட்டி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தியோ அதில் போய் மாட்டிக்கூடாது. இவ்வளவும் நான் ஏன் சொல்றேன்,
யானை பாரு இவன் பெருமா பாருன்றதுக்காக சொல்றேன் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கும் சொல்றேன், இந்த லைவ் கேட்டு நிற்கிறாங்க நேரடியா, அவங்களுக்கும் நான் சொல்றேன். அதே போல அந்த எடிட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா இதுல போடுவாங்க யூடியூப்ல, அவங்களுக்கு தான் சொல்றேன். எப்ப யார் கேட்டாலும் சொல்றேன். அவங்களுக்கு இவ்வளவும் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கடவுள் பேரால ஒரு பெரிய ஃபவுல் கேம் பிராமணன் ஆடிக்கின்னு இருக்கிறான். அதுல போய் வஞ்சகமா மாட்டிக்கினா, அப்ப அந்த கொலை பண்றதுக்கு வேணா காந்தியை கொலை பண்ணணும்னா பிராமணனை ஏற்பாடு பண்ணி அமைச்சானுங்க. ஏன்னா வேற யாரும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வழுக்கு ஏரிய வச்சு அந்த கண்ணாடி சிமிடிக்குது இல்ல, அதை அப்படியே பிடிச்சிக்கின்னு இருக்கணுமா 2 கையால, உறுதியா இருக்கணுமா. அதுல எவ்வளவு கையில கொப்பளம் வந்தாலும் உறுதியா இருந்தா அவனை தான் தேர்ந்தெடுப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த கோட்சி அந்த மாதிரி பிடிச்சி காட்டினானா காந்தியை கொன்னே தீர்றது. ஏன் அர்ஜுன் எல்லாம் கோயில்ல விட்டாரு, அதால புனிதம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்ப நான்லாம் சும்மா சிப்பலாம் தானே அப்படியே கிடக்குறேன். அதனால பிராமின்ல ஏற்பாடு பண்ணுவான். நான் பிராமின் கும்பலி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த சங்கம் இந்த சங்கம் ஏகப்பட்ட சங்கம் வச்சுப்பான். அதுக்கு ஒரு செக்ரட்டரி தலைவர் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பதவி ஆசை தீனி பண ஆசை தீனி போட்டு வச்சுப்பான், எல்லாம் போட்டு வச்சுப்பான். அந்த பசங்களுக்கு ஆளுங்களுக்கு லெப்ட் அண்ட் ரைட்டு கொடுப்பான். அதுல இருந்து வெளியில வந்த ஒரு அன்பரே சொன்னாரு என்கிட்ட, அந்த நாய் உஸ்கோன்னா பாஞ்சிடுது இல்ல, அப்படி கொடுத்து வச்சுக்கிறானு சாமி ட்ரைனிங். அவனுக்கு யாரையாவது போய் நீ அட்டாக் பண்ணுன்னா அவனுக்கு கேள்வியே கேட்க மாட்டானுங்க, அப்படியே பாஞ்சிருவானுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறான் இருக்குது. நீங்க ரொம்ப எச்சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு போனார் ஆளுக்கு வந்தவர். புரியுதா எவ்வளவு பெரிய டேஞ்சர், யாருக்கு டேஞ்சர்? இதுதான் உங்களுக்கு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய டேஞ்சர் யாருக்கு டேஞ்சர்னா, துர்க்கை அம்மையினால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருத்தன், உண்ணாமலை அம்மையினால வழிநடத்தப்படுகின்ற ஒருவன், பூரக சுவாமிகளால வா உனக்காக காத்திருந்த, நீ எங்கதான் இருக்கிறியா, உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்தேன்னு கடவுளர்களால் மகிழ்ச்சியோடு ஆசி கூறப்பட்ட ஒருவன். முதல்ல போய் காலை வைக்கிறேன், பிரம்மேந்திரர் சொல்றாரு எங்கெல்லாம் தேடிக்கொண்டு இங்கதான் இருக்கிறாயான்றாரு. அவர் பிரம்மஞானியினால் குருவினால் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு தெரிவு செய்யப்பட்டு பயிற்சி கொடுத்து தேர்ச்சி அடைந்து இங்கு வாழ்த்திட்டு போனார் அவர். அந்த ஆளை கொலை பண்றதுக்கு பண்ணி, உங்களுக்கு புரியுதா எவ்வளவு பெரிய டேஞ்சர்? நான் சொல்றேன், இந்த அளவுக்கு நிலையில இருக்கிற அடியாறுல கொலை பண்ற கும்பல் இது. அப்ப அதனாலதான் சொல்றேன், பாவிக்கும் படுபாவிக்கும் வித்தியாசம் என்னன்னா, சாதாரண கொலைகாரன் நம்பாளுங்கள்ல இருக்கிற கொலைகாரனுங்க சாதாரண கொலைகாரனுங்க, ஆனா இவங்க பாவிங்க. ஆனா பிராமண கொலைகாரனுங்க படுபாவிங்க. ஏன்னா நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கொலை பண்ணுவான் சார் பிராமணன். உங்களுக்கு அது தெரியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த உண்மைகள்லாம் போய் சொல்றோம், ஐயோ ஒரு எவ்வளவு உயர் உணர்வோம் எவ்வளவு தெரியாது, அப்படி கிடையவே கிடையாது. அப்படி நினைச்சா நீங்க இன்னும் வாங்க மாட்டேன்னு ஆயிடுவீங்க. நிலையில இருக்கிறான் தெரிஞ்சும் கொலை பண்ணுவான் பாப்போம். அந்த இடம் தான் அந்த கடுமையான கொடிய எண்ணம் கொண்டவன். அதனாலதான் அவனை தான் படுபாவின்ற. சாதாரண கொலைகாரம் பாவின்னா, பிராமண கொலைகாரம் படுபாவி. ஏன்னா அவன் உயர்ந்த நிலையில இருக்கிறவன் கொலை பண்ணுவான், உயர்ந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கொலை பண்ணுவான். பண்ணிட்டு அவ்வளோ இருந்தா என்ன காப்பாத்திச்சு கடவுள் அவங்கள? என்னத்தான் அவனை காப்பாத்திச்சு? நாங்க பாரு முஷ்டம் பாரு, இப்படி ஒரு பெருமை, சீப்பான பெருமை. இப்படிதான் இயேசுவை கொலை பண்ணானு, இப்படிதான் காந்தியை கொலை பண்ணானு, இப்படிதான் அப்புறம் கல்லுல கட்டி கடலை தூக்கி போட்டானு. இதெல்லாம் ஒரு பெருமை அவங்களுக்கு. அதனாலதான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உங்க தலைமுறைய பாப்பாங்கிட்ட அமிச்சிங்கன்னா ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம், சுத்தமா ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம். அப்ப இதுல எல்லாம் ஈடுபடாத நல்ல பிராமணன்லாம் இருக்கிறாங்களா சாமி? இருக்கிறாரு தான், பிரம்மேந்திர நல்ல பிராமணன் தான். அதுதான் இவங்க உண்மையும் சொல்லி என்ன வளர்த்து வச்சுக்கிறாரு. அதுக்காக இவங்கள பார்த்து அவங்க கிட்ட ஏமாறுவியா? இதே பெங்களூர் ஏரியா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இங்க கடைசி என்ன சொன்னாரு, உண்மையிலேயே உங்க ஆசிரமம் உருப்பண்ணா ஊரே ஒரு பிராமணன் கூட ஆசிரமத்துல சேர்க்காதீங்கன்ட்டு. இவங்க உண்மையான பிராமணன், அவங்களுக்கு பிடிச்ச இவரே சாப்பிட்றேன், நான் இது யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்க நல்ல டைப்பு, அதனாலதான் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன். நான் பிராமினாலும் எனக்கு பிராமண பத்தி நல்லா தெரியும் பத்தியா. இவங்க நல்ல இந்த மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்களா பாருங்க, புரியுதா? அவங்களுக்கு கூட அளவுதான். அதை தாண்டி போகும்போது இந்த நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பிராமணன்ல தொடர்பு வச்சு அந்த கொலகார பிராமணனுக்குள்ள நுழையும். வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அந்த ஆக்சிஸ் அந்த மாதிரி இவங்க கொடுத்துருவாங்க. பிராமணன் அவங்களுக்கு இருக்கிற துடிப்பு அப்படியே, நம்ம பெரிய மகன் கிட்ட போறவங்க கொல்லப்பட்டான், எனக்கு கொஞ்சம் கொண்டு போய் அப்படியே ஒரு அவசரத்தை வாங்கி கொடுத்துருங்களா, சரி வா
அப்படின்னா ஏமாந்துறது. தெரிஞ்சுதான் சொல்றான். ஏன்னா அப்படி ஏமாந்து விட்டவங்க தான் கடலூர் யோகி சிவலிங்கனார். இதே ஜெயந்திரன், இப்படி கொலை பண்ற ஜெயந்திரன் போய் கடலூர்ல யோகி சிவலிங்கனார், இவரும் பிரபலமா வேதாத்திரி மகரிஷி இருந்தார்ல, மனவள கலை மண்டனம் எடுத்தீங்கன்னு, அவரும் அந்த கடலூர் சிவன் 2 பேர் மட்டும்தான் ஒரே ஒரு குரு கிட்ட படிச்சு 2 பேரும் ஈக்குவலா தேர்னவங்க. அவர் உலகளாவே எடுத்துன்னு போனாரு. இவர் காசு பணம்லாம் வேணான்னு கைப்பிரதி எழுதி ஓசியில சொல்லி கொடுத்து கடலூர்ல இருந்தவர். அந்த சிவலிங்கனார்கிட்ட இந்த ஜெயந்திரன் ஒரு சீடனை அனுப்புறான், நீ போய் கத்துண்டோம். அவன் 3 வாட்டி நமஸ்காரம் போன்னு ஜெயேந்திர பரிவா அமிச்சாரு, உங்ககிட்ட படம் கத்துண்டு வர சொன்னாரு அப்படின்னு நம்பிட்டானுங்க. பத்தியா, நம்பி விட்டானுங்களே. இதை தான் நான் சொல்ல, இந்த முட்டாள் வேலையை நீங்க செய்யாதீங்கன்ற. ஜெயந்திரம் போய் ஒரு நான்பிராமின் யோகியே, அதுவும் கைப்பிரதல் என்ன எழுதுறாரு, ஜாதி இல்லை, தெரிதா, சமயங்கள் இல்லை, வள்ளலார் நெறிய சொல்றாரு, ஜாதி இல்லை, அதெல்லாம் இல்லை, இந்த கடவுள் 4 ஜாதியெல்லாம் படைக்கல, அது மாதிரி எழுதின்னு போறவரை போய் எதுக்கு அமைச்சு? இப்ப புரியுது, அவருக்கு தெரியல, பாவம் அவருக்கு தெரியல. எனக்கு துர்கை அம்மை ஆசீர்வாதம் இருந்தது, எனக்கு காட்டினா. அவர் ஒரே சிரிச்சு, ஏன்னா எல்லாமே எனக்கு சின்ன வயசுல எல்லாமே ஒரு அங்கங்க தகவல் வருது. அங்க ஜெயந்திரன் இப்படி பண்ணதை ஒருத்தர் சொல்றாரு. அப்புறம் இங்க இதே மாதிரி சிவலிங்கனார்கிட்ட போனவரு, அங்க என் தந்தையாரனுடைய நண்பர் அவரு கடலூர்ல ஊட்டியில, அவர்கிட்ட போனா அவரு இதை சொல்றாரு, அவருக்கே தெரியல. அவன் அவரே சிரிச்சாரு. அவரு சிவலிங்கம் என்னன்னா, எதுக்குப்பா நீ அந்த மாதிரி 3 வாட்டி நமஸ்காரம் பண்ணோம்? இல்ல பெரியவங்களை பார்த்தா 3 வாட்டி நமஸ்காரம் பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. பத்தியா எப்படி தெரியுதா? நாக்கில் அப்படியே வாழைப்பழத்தை வச்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்க. பேசி தேனை வச்சு பேசி வச்சுட்டு போயிட்டான். இவங்க எல்லாமே 100 வயது வாழ்வது எப்படின்னு எழுதினவங்க. நான் 100 வயசு வரை வாழ்வேன்னு சவால் விட்டவங்க. ஆனா 80 வயசு கூட தொடாம சித்துறோம். எல்லாம் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு 6 மாசம் பாடம் கத்துக்கினேன், நான் போயிட்டு வரேன், பெரியவா ஆசீர்வாதம் ஒன்று நான் வைக்க வேண்டிய ஸ்லோ பாய்ஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்லோ பாய்ஸ் வச்சுட்டுவானுங்க, அது கரெக்டா அது வேலையை செஞ்சு அது முடிச்சிட்டோம். அப்ப நான் சொல்றது கரெக்டு தானே? இவனுக்கு யாரை கொல்றானுங்க? இன்னும் இந்த சிவலிங்கனாருடைய சீடர்களுக்கே தெரியாது அவர் சமாதியை கட்டிக்கின்னு எழுதுனுக்குறாங்க. அவர் ஏன் சத்தான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்கள போய் நீ கேட்டீங்களா, அதெல்லாம் ஜெயந்திரர் வரைக்கும் ஜாதியெல்லாம் பார்க்காது, எல்லாரும் அவர் பறந்த மனப்போம், ஜெயந்திரர் வரைக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாருன்னு அங்க அவ்வளவு முட்டாளாக்கி விளையாடுற கேம் அது, பாப்பானு கேம். அதே மாதிரி இவரு திருவள்ள சாமிகள், அவரை விஷயம் காஞ்சி பெரியவர், அவருடைய சீடர் தான் ஆவடி சிவபிரகாஷ் சாமிகள். அவர்கிட்ட கூட்டுன்னு போறான்னு சொல்லின்னு இருந்தாரு. அப்புறம் ஒரு சமஸ்ரீவில போற, என்ன தெரியலப்பா, திடீர்னு குரு சமாதி ஆயிட்டா இருப்பான். இவ்வளவு பேர் நிலையில இருக்கிறவங்க அவங்க இதேதான். அவங்க அங்க இருக்கிற பிராமணனுங்க அவரை எதிர்க்கிறாங்க. உடனே அப்புறம் காஞ்சி போயிட்டு போனா அவர் அம்பாள் அம்சம், அவரை எதிர்க்காதீங்க அப்படின்னாரா. அப்புறம் பெரியவா சொல்லிட்டா, நீங்க உங்களை எதுக்க கூடாது. அவரு சிரிச்சின்னு ஏமாத்திட்டானுங்க பாரு. அவர் கையிலேயே கூழ் எடுத்து ஒருத்தனும் கொடுத்தோன்னா அந்த கூழை வாங்கி குச்சி காட்டிடுறானுங்க. பத்தியா, செம்மட்ரமா நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தணும் அவனுங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு சிஷ்ய கூடி, இவரா பெரிய சித்தர், இவரே அவருடைய சிவபிரகாசம்ல பெரிய சித்தர், தன் உருவத்தை மறைச்சிக்கின்னு எங்க ஒன்னாலும் போயிட்டு வருவார். என்கிட்ட சொல்லிக்கிறாரு, அவங்க பக்தர்கள் எதனா பிரச்சனை வரும்போது நானும் பக்கத்துல தான் இருந்தேன், ஆனா என் உருவம் அவங்களுக்கு தெரியாது, இருந்து எல்லாத்தையும் நேராவே பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவனை காப்பாத்தி விட்டு வந்துட்டேன், அவனை ஏமாத்துறானுங்க. என்கிட்ட சொல்லிக்கிற அவ்வளவு பெரிய சித்தர்கள், சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அவங்களே சாவடிக்கிறான் இவன். தெரியல உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டின்னு இருக்குதுன்னு. ஏன்னா இதுதான் அவனை பொறுத்த வரைக்கும். நான் அதை எங்க அப்பாவை பெரிய கிரேட்ன்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாலேயே விநாயக பெருமான் திருவண்ணாமலை கோபுரத்தடி பிள்ளையார் எங்க அப்பாவுக்கு தான் இருக்கிறத நிரூபிச்சார் இல்லையா, அவசியம் மருந்து வைக்கிறாங்கன்னு. அப்ப எங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன, எங்க அம்மா சிரிக்கிறாங்க, அவ தோக்க வச்சிட்டான் பையன், நாத்தியவா தோக்க வச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப சொன்ன, ரொம்ப சிரிக்காத, இதுக்கப்புறம் தான் உன் பையனுக்கு ஆபத்தே இருக்குதுன்னாரு, பாப்பானுங்க கொன்னுடுவானுங்கன்னாரு. சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்ல. அப்ப நாங்களும் சிரிச்சுன்னு இருந்தோம். ஆனா இன்னைக்கு புரியுது எவ்வளவு பெரிய அனுபவம் சார். இந்த பெரியாரிஸ்டிங் கிட்ட இருக்கிற மேஜர் பிளஸ் பாயிண்ட், அவங்கள மாதிரி பிராமின்ல துல்லியமா புரிஞ்சு வச்சுக்கிறவங்க வேற யாருமே கிடையாது, வேற யாருமே கிடையாது. ஏன்னா எங்க அப்பா பெரியாரிஸ்ட் துல்லியமா சொல்றாரு, நான் ஒத்துக்கிறேன், உன் பையன் நிரூபிச்சிட்டான் தான், பிள்ளையார் இருக்கிறானா,
தினம் ஒரே ஒரு ஸ்லோகம் ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லிடுறேன். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருகன்றதுல அது அவங்க அப்பா தான் சொல்லிதான் எனக்கே தெரியும். ஒரு பாடல் வரைக்கும் சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் இனிமேல் நாத்திகவாதெல்லாம் பண்ண மாட்டேன். அவன் நிரூபிச்சிட்டான். ஓகே. ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா ஒரே சந்தோஷம். அவ்வளவு நாத்திகவாதியா இருந்தவரை பையன் நிரூபிச்சு திருத்திட்டானா. நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை இதுக்கப்புறம் தான் அவன் பையனுக்கு ஆபத்தே இருக்குது. பாப்பானில் பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள் சாமி பூமின்னா அது பாப்பா மட்டும்தான் இருக்கணும். நான்காம் தலை தூக்கி சொன்னான்னா அவனை கொலை பண்றதுதான். அவன் தூங்கும் போது அவன் வயிற்றை கீழ்ச்சி பாப்பானுங்க உள்ள எதனா குளிக்க வச்சுக்கிறானா சொன்னாரு எங்க அப்பா. இன்னோட ஞாபகம் இருக்கு. வயிற்றை கீழ்ச்சி பாப்பானுங்க உள்ள குளிக்க அடக்கி இருக்கிறானா. அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுங்க எவ்வளவு அவசரப்பட்டாரு வள்ளலாறுலாம். ஆனா ரமணர் புக் வச்சிருப்பாரு எங்க அப்பா. அதாவது அங்க பிறந்தனா என்னன்னு தெரியல. அவரோட கான்செப்ட் எல்லாம் பிடிக்கும். அவரு சாமி பூமி சமஸ்கிருதம் இதெல்லாம் சொல்லாம நான்யார் விசாரணையிலே இருந்துருவாரு. அது ஏதோ ஒரு பிடிச்சிட்டு இருக்குது பொழுது. நான் பிறகு முன்னால இருந்தா அந்த புக் வச்சிருக்கிறாரு லைப்ரரியில. அதுல இருந்துதான் அந்த கூட்டை விழுது. 10 வயசுல எனக்கு அதை எடுக்கிறேன். அப்ப யாரு என் காதல சொல்ற மாதிரி இருக்குது, இந்த சாமியார் நீதான்டான்ட்டு எங்க அம்மா கிட்ட போய் கேட்கறேன். யாரு காதல சொல்ற மாதிரி இதுமா இந்த சாமியார் யாருமா அந்த சாமியார்ன்ற அவங்களுக்கும் தெரியல. அப்ப இவ்வளவு பிரபலம் இல்லை ரமணர். அப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்தோன்னு சொல்றாங்க, பையன் எப்படி சொல்றான்னா. அப்புறம் பார்த்துட்டு இவர் ரமணர் அப்படின்ட்டு அப்புறம் பட போய் படுற ஏதோ உளர்றாம அப்படின்ட்டு தெரிச்சு விட்டாரு. எங்கேயோ போயின்னு இருக்கிறோம். நவராத்திரி தான், பூஜை செய்யறோம் தான். ஆனா பூஜை செய்யறோம் பக்தின்ற பேர்ல அந்த பிராமண ஏமாத்துல நீங்க ஏமாந்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட். எல்லா பக்தியும் பல உதாரணம் சொல்லிட்டேன். பொன் வைந்தான் பராந்தக சோழன் சாதாரணமான பக்தன் கிடையாது. அவன் என்னாச்சு, கழற்சிங்க சோழன். அவன் கழற்சிங்க நாயனார் வடபுலம் வரைக்கும் வென்றான். சோழ பேரரசு வடநாட்டு மன்னன் கூட இவனுக்கு கப்பம் கட்டுற அளவுக்கு மிகப்பெரிய வீரன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கட்டவே தான் அவன் பிரபலமாச்சு. ஏன்பா கழற்சிங்க சோழனுடைய பேரரசை பத்தி நீங்க ஏன்பா சொல்ல மாட்டீங்க ஜனங்கிட்ட? பேரரசு அவன் வடபுலம் வரைக்கும் வென்று எல்லாருமே அவனுக்கு கப்பம் கட்டுவாங்க. பெரிய சிவபக்தன் அவன். நாயனாரா இருக்கவே பெரிய புராணத்துல இடம் பெற்று எனக்கு தகவல் தெரிஞ்சு உங்களுக்கு சொல்றேனே தவிர அவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்த சோழனை ஏன் இன்னைக்கு ஏன் சரித்திரத்திலயோ வேற எதுலயுமே ஏன்பா எங்கேயுமே எடுத்து வர மாட்டீங்க? எல்லாம் பாப்பார கையில இருக்குது. அவன் ஸ்ட்ரிங்க புடிச்சு வச்சுன்னுக்கிறான். அவனை தாண்டி வெளியில வரணும். உங்களுக்கு இன்னொன்னே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. சம்பந்தர் தோடுடைய செவியன் பாடினார். அடியனுடைய முற்பிறவியில ஒரு பிறவி. எத்தனை வயசுல பாடினாரு? 3 வயசுல பாடினார். அம்மை ஞானப்பாலை குடித்து 3 வயசுல பாடினார். தமிழ்ல பாடினார் தோடு. இந்த தகவல் பெரிய புராணத்தில் இருக்கிறது. 3 வயது குழந்தை பாடல் பாடியது. அதன் முதல் பாடல், தோடுடைய செவியன் விடையேறி தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றேன் காட்டு. சரிதான்? இவனன்றேன்னா இவர் தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு காட்டுறது முதல் பாடல். அது பலமுறை சொல்லி இருக்கிறேன் அவனுக்கு. பித்தியரு மூடர் பிராமணன் தாம் அன்றேன்னு திருமூலர் சொன்ன. அன்றேன்னா உறுதிட்டு சொல்றது. அதை ஒன்னுட்டு அன்றுன்ற பொருளை இப்படிலாம் வந்தா பிராமணன் கிடையாதுன்ட்டாருன்ட்டு அப்படி எடுத்துன்னு போறான் பாரு. ஏமாத்துன்னா பாப்பாரு அவ்வளவு ஏமாத்து. அவனு நிக்கிற இடத்துல எங்கன்னா புல்லு பூட்டா முளைக்க மாட்டே எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. அவ்வளவு புழுத்து போன புழுவணுங்க. அதுக்குதான் இந்த உதாரணம் சொல்றேன். பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றேன்னா இவன் கிடையாதுன்னார சம்பந்தரு. இவன் அன்றேன்னா இவன் தானே, இவன் தான் சொல்றது. அதே போல பித்தியரு மூடர் பிராமணர் தாம் அன்றேன்னா இவன் தான், அவன் மூடன் தான் அவன். அப்படியே அடிச்சு சொல்றது. அதை போய் அன்றுன்ற பொருளை மாத்தி இப்படிலாம் வந்து பிராமணர்கள்னு சொன்னாரு. அது அப்படியே பரப்புறானுங்க. எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்டு இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு இந்த மாதிரியான பதில் சொல்லணும். ஓஹோ அதான் கரெக்டு. சுத்தமான ஏமாத்து போகஸ் கும்பல் அது. அதை வச்சு கோயில் கருவூர்ல நுழைய விட்டா எங்க இருந்து நாடு உருப்படும்? திருமூலரே தான் சொன்னார். அவனை வச்சு பிராமணனை வச்சு கருவறை போய் செய்தா நாடு அழியண்டா. எல்லாமே அவர் சொன்னதெல்லாம் நடந்துடுச்சு. எதற்குள்ள அழியன்னாரு.
அதே மாதிரி கழற்சிங்க நாயனார் அவ்வளவு புகழ் வாய்ந்தவன். பொன்வைந்த பராந்தக அவர் நாயனார்ல ஒருத்தர் ஆகிறாரு. பொன்வைந்த பராந்தக சோழன், நின்ற சீர் நெடுமாற நாயனார் பாண்டியன் இல்லையா, சேரமான் பெருமான் நாயனார் சேரன், நாயனார் அளவுக்கு அவங்க உயர்ந்த பக்தர்கள். எங்கடா போச்சு அவங்க இன்னைக்கு தலைமுறைய? அவங்க தலைமுறை என்ன ஆச்சு? குறைஞ்சபட்சம் ஒரு தலைமுறை ஒரு கலெக்டராவது இருக்கணும்ல. எங்க போச்சு? ஆடு மேய்க்குது, மாடு மேய்க்குது, குடிசையில வாழுது, குளியர் ஓட்டுது. அவர் சொன்னது நடந்துடுச்சேன், வேந்தர்களும் அழியன்னாரு. ஏன்னா இந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சு. இன்னும் அந்த சமஸ்கிருத மந்தத்தை நம்புறது. சமஸ்கிருதம் மதாய நமகா இதாய நமகா மிருத்யுஞ்சய யாகையாய நமகா. இந்த பொலிட்டிக்கல் தலைவன்லாம் எனக்கு நீ வழிகாட்டணும். பேசுறதுக்கு மட்டும் பெரியார பிடிச்சி இழுத்துக்கிறது தெரியுதா? பேசுறதுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டது. சமூக நீதின்றது திருவள்ளுவரை பிடிச்சி இழுத்துக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிராமணனை வச்சு பூஜை போட்டுக்கோன்ட்டு அவருடைய மாநாடு பூஜை எல்லாம் பிராமணனை வச்சு பூஜை. ஏன்பா எடுக்கும் போது ஏன்பா இப்படி தடுமாறுறீங்க? எடுக்கும் போதே தடுமாறு. ஏன் தமிழர் நீ எங்க பார்த்தாலும் தமிழர் பூசாரிகளும் தமிழ் முறையில குடமுழுக்கு நடக்குதுன்னு நான் கண் கூட பாக்குறீங்களே. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் உங்களால அதை கூட ஜீர்ணிக்க முடியல. அந்த அளவுக்கு கூட உங்களால மாற்றத்தை ஏத்துக்க முடியல. பிராமணம் தான் போடணும், சமஸ்கிருதம் தான் போடணும் போட்டு காட்டுறீங்க உங்க மாநாடு பந்தக்கால் நடும்போதெல்லாம். ஏன் இது திருவள்ளுவரை விட்டுருங்க கொஞ்சம், பெரியாரை விட்டுருங்க கொஞ்சம். சரிதா? இவங்க ஏடிஎம்க்கு இது கூட கொஞ்சம் பாராட்டல. ஏன்னா அவங்க இதெல்லாம் பண்றது கிடையாது. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கான் சத்தம் போறது கிடையாது, சமூக நீதியெல்லாம் பேசுறதே கிடையாது. அவங்களும் பெட்டர்னு தெரியுது எனக்கு. அவங்க இதெல்லாம் பேசுறதும் கிடையாது. அவங்க பாப்பனை வச்சு போட்டுனுக்குறாங்க. நீ பேசுறது ஏன் பேசுறத நீயும் செஞ்சு யாரும் என்ன பண்ண? சமூக நீதி காவலர்லாம் இவங்க. சமூக அநீதியை எங்கடா ஏற்படுது? கடவுள் பிறால ஜாதியை பற்றி பிரிச்சு அவங்கள அழுத்து இவங்களை அழுத்து, நடுஜாதி நீ அழுத்து, நடுஜாதிகாரன் கடைஜாதிகாரன் அழுத்து நீ வச்சு இப்படி கேம் ஆடி வச்சுன்னு இருக்கிற. ஆர்ஜினே அதுதான். அவங்கள வச்சு எல்லாத்தையும் பண்றது. நான் அரசியல்வாதி கிடையாது தெரியுதா? எல்லா அரசியல் கட்சிகளையுமே தான் சொல்றேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையுமே தான் சொல்றேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்றவங்களும் சரி, இவங்க சமூக நீதி காவலர்களும் சரி, எங்க பாப்பான விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தாங்கி பிடிச்சி அவங்க கையால ஒரு பூஜை போட்டு ஒரு கடகால் எல்லாம் போட்டு அப்புறம் எல்லாம் பிறப்போக்கம் என்னது இது? ஜனங்கண்ணா இப்ப இந்த காலத்துல ஜனங்கள்லாம் அறிவு வளர்ச்சி பாக்குதுங்க டிவியில. என்னடா இது? அப்ப பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும், சுமனாங்காட்டியும் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எடுக்கும் போதே நீ நடைமுறைப்படுத்த முடியலையே உன்னால. நீ ஏன் அதை தொடரன்ற? அதை தொடாமலே நீ டான்ஸ் ஆடி காட்டு. வந்து ஏண்டா வீர சூரா தாங்கிடி தக்கிடி தங்கிடி தோம்னு ஆடி காட்டி நீ வந்து நான் தான் அப்படியே வீர சூரன் காட்டிக்க. யாரு என்ன பேச போறாங்க? சரி ஏதாவது செஞ்சாலும் செய்யலாம் போகுதுன்ற ஒரு டவுட் வரும் எல்லாருக்கும். ஒரு நல்லதா நடக்கும்போது எடுக்கும் போதே ஊழறிய குப்புன்னு இவங்க கதை முடிஞ்சு போச்சு. சமூக நீதி அந்த எதிரியை ஒழிக்கிறதுக்கு ஒரு யாகம் பண்ணாங்க, அப்பாக்கும் பிள்ளைக்கும் முட்டிச்சு, அவ்வளவுதான். அது பத்தாத்துக்கு வேற வந்து இவர காஞ்சி பெரியர்ல எங்களுக்கு இது அலவுடுன்னு சொன்னார்ல ஊராம் பொண்ணாட்டிக்கிட்ட, அவரு வச்சு இப்ப அப்படியே ஏதோ விளக்கு பூஜை பண்ணி காட்டினாங்களாம் திருவண்ணாமலையில. இது ஒரு நியூஸ் ஓடுது. தர வழியே காணும். சரி என்கிட்ட வரீங்க, ஆன்மீகம் பேசுறேன், துர்கையினுடைய இதுவே சொல்றேன், உங்களுக்கு அரசியல் அறிவும் உங்களுக்கு சொல்லணும்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பார்ப்பனனை வச்சு பூஜை போட்டு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே ஆரம்பிக்கிற எந்த தலைவனையுமே நம்பாதீங்க. தெரியுதா? பிராமணனை வச்சு பூஜை போட்டு ஆளுங்கட்சி பூஜை கூட ஏதோ ஒன்று பார்த்தேன். அப்படியே வராங்க, கொஞ்சோண்டு ஒரு மூலையில தெரிஞ்சு பாப்பான் தான் நிக்கிறாங்க, ஏதோ பூஜை போட்டு ஆரம்பிச்சு பண்றாங்க. இவங்களும் அவுட்டு. உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. அவங்க எப்படியே நல்லா இருக்கிறாங்க, நல்லா போறாங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்களாம் வசதியா தானே இருக்கிறாங்க. உலக பணக்காரர்கிட்ட போய் போட்டி போட்டு அவனு இப்ப அடுத்தது அவங்க எல்லாருமே என்ன அவங்க ஏதோ போட்டு போறாங்க. இவங்கள விட்டா அவங்க, அவங்கள விட்டா இவங்க.
அதுகிட்டே நான் போவே இல்லை. அரசியல்னாலே நாஸ்தியா போச்சு, தெரியுதா? காமன் கமிஷன் ஆகி போச்சு. அதுகிட்டலாம் போல. அதை தாண்டி சிலது நல்லது மட்டும் பேசுறேன். அதை தாண்டி தமிழ் வாழ்கன்ற இதோ கீழே இறக்குறாங்க அவங்க, இவங்க அதை தூக்கி நிறுத்துறாங்க. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இனிஷியேட்டிவாவது பண்றாங்க. அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு சொல்லிட்டு 192 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்கள வெளியில் நிக்க வச்சுக்கிறாங்க. கோர்ட் ஆர்டரு அப்படின்ற பேர்ல ஏதோ அதையாவது செய்யறாங்க. அவங்க மத்தவங்க அது கூட செய்யல. இப்படியே தான் நான் போறேன். அதனால உங்களுக்கு நான் சொல்றது, அரசியலை பொறுத்த வரைக்கும் பிராமணனை வச்சு பூஜை போட்டு அவங்க உங்களை சமூக நீதி காப்பாற்ற போறேன், எல்லாரும் சமமா முன்னேற்ற போறேன், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமமான்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. புரியுதா? ஏதோ ஒரே ஒரு இடத்துல ஏதோ ஒரு பூஜை மட்டும் பார்த்தா ஒரு தமிழரை வச்சு ஒரு பூஜை போட்டாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒன்று பார்த்தேன். அது மட்டும், அது எந்த கட்சினாலும் எனக்கு சரியா தெரியல. நியூஸ்ல அப்படி டக்குன்னு ஓடிச்சு. புனல் போடாத ஒருத்தர் வச்சு அவர் தமிழ் பூஜை பண்ணியிருக்கிறாரு. குறைஞ்சது அதுலயே உன்னால பாப்பார ஆளுமையை ஒழிக்க முடியல. பாப்பான் தான் சமஸ்கிருத மந்திரம் தான் அங்கேயே ஒழிக்க வேண்டிய இடத்துலயே நீ உன்னால் ஒழிக்க முடியல நிக்கிற அப்படின்னா மீதி எதுவுமே கிடையாது. சுமணங்காட்டியும் பெரியாருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, திருவள்ளுவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வச்சு இதெல்லாம் செய்யறது. அரசியல் நான் ரொம்ப உள்ள நுழைய முடியாது அரசியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா லேசா உங்களை நான் எச்சரிக்கை பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். பாருங்க கிளீனா. நீங்க அந்த எதுவுமே ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு ஹெல்த் மினிஸ்டரான அந்த மாத்திரைக்கு ஒரு மாத்திரைக்கு ஏதோ 25 பைசா கமிஷனா, அப்போ அவ்வளோ கோடிக்கணக்கான மாத்திரைக்கு அவ்வளோ கோடி பணம் வரும். அது இவங்களுக்குமா வருமா அவங்களுக்கும் வருமா? அதனால இவன் ஆட்சிக்கு வந்தாலும் அதை எதிர்கட்சி ஆனாலும் அது பேச மாட்டாங்கன்னா, இவன் எதிர்கட்சி ஆனாலும் அதை பேச மாட்டாங்க. ஏன்னா நம்மள அங்க போனா நம்மளுக்கு அந்த கமிஷன் போகணும். இப்படிதான் போகுதுன்றாங்க எல்லாம், ரெட்டமாட்டு வண்டி மாதிரி. நானும் அதுகிட்ட எல்லாம் போல. பிராக்டிகாலிட்டின்ற பேர்ல என்னமோ இருக்குது, நான் அதுகிட்ட எல்லாம் போல. ஆனா சமூக நீதி காவலர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு நீ பேசினா, இது முதல்ல இங்க நீ வரணும், இந்த இடத்துல வரணும். எல்லாமே சமமான்றியா? உன் கட்சி பூஜை போடும்போது எல்லாம் சமமா வச்சு போடு. ஏன் எஸ்சி காஸ்ட்ல எவ்வளவு நெறியில வாழ்ந்து இன்னமும் அதுல பூஜை போட்டுன்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு கள்ளநோட்டு பழி தீர்த்த அங்காள பரமேஸ்வரிக்கு சாமி அடிங்க அங்காள பரமேஸ்வரி சொன்னது எஸ்சி காஸ்ட் பெண் மேலதானே இறங்கி சொன்னாங்க. என் பாலகன் சத்தியமா இருக்கிறான்னு. எப்படி அவங்களுக்கு தகுதி இல்லாம போகுது உனக்கு? அதே மாதிரி எஸ்சி காஸ்ட் பூசாரிங்க இருக்கிறாங்க. ஏன் ராமானுஜ ஆச்சாரியரே அந்த இதுல காஞ்சிபுரத்துல அவர் பேரு அந்த திருக்கட்சி நம்பிகள் எஸ்சி கேஸ் தான். அவரு யாகம் பண்ணி அந்த பிரசாதத்தை அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாரு. அவங்க அதை வாங்கி சாப்பிட்டு அது மூலமா சத்புத்திரன் ராமானுஜர் பிறகுறாரு. என்னாச்சு அந்த தலைமுறை? என்னாச்சு திருக்கட்சி நம்பிகளுடைய தலைமுறை? அவங்களுடைய பூசாரிகளை கொண்டு அவர் திருக்கட்சி நம்பிகள் சந்நிதியிலேயே கூட அவங்கள விடுறாங்களான்னு எனக்கு இன்னும் தெரியல. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல காஞ்சிபுரத்துல. அதுக்காவது அவங்கள வச்சு ஒரு பூஜை போடணும்ல. ஏன் இதுக்கிட்டே வரமான்றீ? நீ எடுக்க ஸ்டார்டிங் பாயிண்டே பூஜைன்ற, ஸ்டார்டிங் பாயிண்டே பந்தக்கால் நடுறது, கால் நடுறதுன்ற. அந்த கால் நடுறதுலே சமூக நீதியோ நீ பிறப்புக்கு எல்லாம் வரைக்கும் செயல்படுத்தாத நீ எப்படி நீ சமூக ஒரு ஆட்சியை பிடிச்சோ ஒரு ஆட்சிக்கு நீ எப்படி செயல்படுத்துவ? இங்கே பாப்பா உன்னை டொட்டுன்னு பயங்காட்டிடுறானே. நீ அங்க வந்தாலும் அங்க பிடிச்சி பயங்காட்டான். நீ பயப்படலாம், பொண்டாட்டியை பிடிச்சி பயங்காட்டுவான். அவ்வளவுதான். அவங்க பிடிக்கிறத வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை தான் பிடிச்சிப்பான். பொம்பளைங்க ஈஸியா பயப்படும். ரொம்ப கத்தி பொச்சக்கம் பொச்சின்னு ராணிங்கெல்லாம் பயந்து ராஜாங்களை பயங்காட்டி புசுக்குன்னு எல்லாம் ஓயிச்சிட்டாங்க. ஒரே பயந்தா பிரம்மகத்தி புச்சின்னா ராஜாங்க பயப்படக்கூடாது, பயந்தானுங்க போச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் எல்லாத்தையும் தான் சொல்லுவேன், கடவுளையும் தான் நான் சொல்லணும். ஆனா நீங்க உலக வாழ்க்கை வாழறீங்க. இதுல இருக்கிற ஆபத்து, பிராமண ஆபத்து என்னன்றது சொல்லி உங்களை அதுல இருந்து விடுவிக்க தான் நான் முயற்சி செய்யணும். எவ்வளவு தூரம் விடுவிக்க முடியும் எனக்கு தெரியாது. கடவுளுடைய எண்ணம் அது. விடுபட்டீர்களானா நல்லது. அடியனுக்கு ஒருவனுக்காக இந்த உலகை ஆட்டி படைப்பேன் என்று வரம் தந்த அந்த துர்கை தேவியினுடைய 2ஆம் நாள் பூஜையிலே
நாம் துர்க்கை அன்னையை பூஜை செய்து அவள் அருளுக்கு பாத்திரமாவோமாக.